வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, ஈரானு நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய ஆஃபீஸை தரைமட்டமாக்கிட்டோம். எங்களுடைய சுப்ரீம் லீடரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல. இப்போ இஸ்ரேலுடைய பிஎம்முடைய ஆஃபீஸை துவம்சம் பண்ணிட்டோம் எங்களுடைய ஏவுகணையை வச்சு அப்படின்னு ஈரான் அறிவித்தாங்க. உடனே நம்ம ஊர் மீடியாக்கள் எல்லாமே பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை, பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள் பக்கமாக வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் நிரஞ்சன்லாம் இருக்கார்ல, அவர் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருப்பார் போல். அவருடைய ட்விட்டர் பதிவுலையே அது பிரதிபலித்தது. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய ஆஃபீஸு தரைமட்டமானதாக தகவல், நெதன்யாகுவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷத்தோட பதிவு போட்டிருக்காரு நிரஞ்சன். ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் எல்லாமே இப்படி தான் ஒரு விதமான மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட இந்த செய்தியை ஷேர் பண்ணாங்க. வலதுசாரிகளுக்கு ஒரே கவலை, பாஜக காரங்களுக்கெல்லாம் கவலை, பெஞ்சமின் நெதன்யாகு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. என்ன தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நடந்துச்சு? பெஞ்சமின் நெதன்யாகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்லங்க. இது மாதிரியான போர் காலகட்டங்களில் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பங்கருக்குள்ளே இருந்துக்கிட்டு தான், ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பங்கருக்குள்ளே இருந்து தான் அவங்க பேசுகிறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் ஸ்பேஸில் இந்த சண்டையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக போய் பார்வையிட்டிருக்காரு, ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய டியர் ஃப்ரெண்டு மோடிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், மோடிக்கிட்ட இப்போ தான் நான் வந்து பேசினேன், இந்த காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியும் இந்திய மக்களும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க, இந்திய மக்களுக்கு நன்றி அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாகு என்ன ஆச்சுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மகிழ்ச்சியான நிலைமையில் இருந்த இந்திய அலையன்ஸுக்கு அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததே ஒரு பேரதிர்ச்சி. அந்த ப்ரெஸ் மீட்டில் மோடிக்கிட்ட இப்போ தான் பேசினேன், மோடி என்னுடைய டியர் ஃப்ரெண்டு மோடி அப்படின்னு சொல்லிட்டு மோடி எங்களுக்கு பக்கபலமாக இருக்காரு அப்படின்னு நெதன்யாகு பேசியிருக்காரா? இந்த ஷாக்கில் இருந்து இந்திய அலையன்ஸ்னால வெளியில் வரவே முடியலை. இப்போ வரைக்கும் புலம்பிக்கு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் தலைவர்கள்ட்ட தொடர்ந்து ஃபோன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காரு. ஈரானுடைய கல்ஃப் கண்ட்ரீஸ் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிருக்காரு. ஏற்கனவே இந்திய அலையன்ஸு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை இப்போ வரைக்கும் மோடி கண்டிக்கவே இல்லையே அப்படின்னு கதறிக்கு இருக்காங்க. மோடி அதெல்லாம் காதில் கூட வாங்காமல் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து ஈரானுக்கு கண்டனத்தை பதிவிட்டுக்கு இருக்காரு சமூக வலைதளத்தில். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோர்டானுடைய கிங்கு, சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸு, பஹ்ரைனுடைய கிங்கு, நேற்று பார்த்தீங்கன்னா யுஏஇ பிரசிடெண்ட்டு, இவங்க கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி இந்தியாவுடைய ஆதரவை தெரிவித்து ஈரானுக்கு கண்டனத்தை பதிவிட்டிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று யுஏஇ பிரசிடெண்ட் கிட்ட பேசினதை ஷேர் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோர்டான் கிங்கு, சவுதி அரேபியா க்ரௌன் பிரின்ஸு, பஹ்ரைன் கிங்குக்கு ஃபோன் பண்ணி பேசினதை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்திய அலையன்ஸு கதறல். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தியெல்லாம் பார்லிமெண்ட்டில் இது குறித்து டிபேட்டை வந்து ஏற்பாடு பண்ணணும், பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை ஏன் மோடி கண்டிக்கலை, இது தொடர்பாக நம்ம பார்லிமெண்ட்டில் டிபேட்டை நடத்தணும் அப்படின்னு சோனியா காந்தி ஒரு பக்கம், ராகுல் காந்தி அவரும் மோடி ஏன் பேச மறுக்கிறாரு, சைலண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு பக்கம். இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டித்து பேரணி தினமும் விசிகாலாம் தினமும் பேரணியை பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் மதுரை, நெல்லை, கோவை, திருவாரூர், சென்னை இங்கெல்லாம் விசிகா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்து பேரணி போகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல, மும்பை டெரர் அட்டாக் நடக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2008 டிசம்பர் 20 ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அது என்ன தெரியுமா தலைப்பு? இந்தியா டிசப்பாயிண்டட் பை ஈரான்ஸ் ரியாக்ஷன் டு மும்பை அட்டாக்ஸு. மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல, இந்த டெரர் அட்டாக்குக்கு ஈரானுடைய ரியாக்ஷனை பார்த்து இந்தியா கவலை அடைந்ததாக 2008 ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஈரானு 2008. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விவகாரத்தில் இந்திய இஸ்லாமியர்களை குழப்பக்கூடிய வகையில் கொமேனி பதிவிட்டிருந்தார். இந்திய இஸ்லாமியர்கள்லாம் டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூண்டி விடுற மாதிரி பதிவிட்டிருந்தார். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்கிறோம், இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கும்
இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வெளிநாட்டில் சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் தான். இந்திய இஸ்லாமியர்களை இது எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் இந்திய அலையன்ஸு இந்திய மக்களை குழப்பின மாதிரியே கொமேனியும் மக்களை தூண்டி விடுற மாதிரி பதிவு போட்டார். காஷ்மீர் விவகாரத்தில் ஈரான் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நிலைமையில் அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு இந்தியாவுடைய தலைவர் ரியாக்ட் பண்ணணும், கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு எப்படி இந்திய அலையன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். பாஜக சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஈரானுக்காக இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்துகிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள 1 வருஷம் 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாஜக காரங்க ஆவேசத்தோட பதிவுகளை போடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.